வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம். சென்னை பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு முழுவதும் நடந்த தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழகம் முழுவதும் 43,051 இடங்களில் சொட்டு மருந்து முகாம்களுக்கு ஏற்பாடு. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடக்கம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காரைக்கால் பகுதியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடக்கம். அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். சட்டமன்றமா சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் தாவேகா அரசு கைது செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று எங்கு பார்த்தாலும் மின்தடை ஏற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். மின்வெட்டால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் போராட்டத்தையும் முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறைகேடு புகார்கள் தொடர்பாக தமிழக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணன் நியமிக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம். பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நாளை பொறுப்பேற்கிறார் மாணிக்கம் தாக்கூர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். ராகுல் காந்தியை பிரதமராக்க தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே இலக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள MP மாணிக்கம் தாக்கூர் வீடியோ வெளியீடு. ஆட்சியை காப்பாற்ற குதிரை பேரம், யானை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் நடத்தி வரும் முதல்வர் விஜய்க்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. விரைவில் தமிழ்நாட்டில் சில சம்பவம் நடக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூசகம். இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. முறைகேடாக கிரானைட் பெட்டி எடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். விவசாயிகள் வேறு வேலை பார்ப்பார்கள், மாற்றுப்பயிர் செய்வார்கள் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் அலட்சியம். தாவேகா அமைச்சர்கள், MLA-க்கள் உள்ளிட்டோர் தங்கள் கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் சரத்குமார் குறித்த வீடியோ சர்ச்சைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் வீராங்கனை கார்த்திகாவின் தாயார் கபடி பயிற்சியாளர் மீது குற்றச்சாட்டு. தனது மகளிடம் காதல் என்ற பெயரில் பாலியல் உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசியதாக கார்த்திகாவின் தாயார் குமுறல். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்த இளம்பெண் உயிரிழப்பு. ரத்தப்போக்கு ஏற்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சோகம்.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பலத்த மழை பெய்த நிலையில் மின்னல் தாக்கி அரசு பள்ளி கட்டிடம் கடும் சேதம். நல்வாய்ப்பாக பள்ளி விடுமுறை என்பதால் 120க்கும் மேற்பட்ட மாணவர்களின் உயிர் சேதம் தவிர்ப்பு. திருச்சி துறையூர் அருகே சிக்கதம்பூரில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 5 கிலோ எடையிலான பெரிய மீன்கள் வரை சிக்கியதால் பொதுமக்கள் உற்சாகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மாரச்சந்திரம் ஏரியில் காட்டு யானைகள் ஆழத்திற்கு சென்று குளியல் போட்டு உற்சாகம். ஏரிக்குள் ஒன்றுடன் ஒன்று மோதியபடி விளையாடிய காட்சியை கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் சாலையோர ஜாலியாக சுற்றித் திரிந்த கரடி. சுற்றுலா வாகனத்தை பார்த்த காட்டு யானை ஒன்று விரட்டியதால் பொதுமக்கள் பீதி. கோத்தகிரி அருகே பலாமரத்தில் ஏறி பழங்களை ருசி பார்த்த காட்டு யானை. 2 கால்களையும் மரத்தின் மீது வைத்து அலைக்காக பலாப்பழத்தை தன்வசப்படுத்திய வீடியோ வைரல். குமரியின் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்த மக்கள் அருவியில் குளியலிட்டு உற்சாகம். விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல். உலக புகழ்பெற்ற மாங்கடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். அமைச்சர் GNS ராஜசேகரன் குடும்பத்தினருடன் பங்கேற்று சாமி தரிசனம். செஷல்ஸ் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. கடந்த 2015இல் பிரதமராக பதவியேற்றவுடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பயணம் செய்த முதல் நாடு செஷல்ஸ் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மழைநீரின் ஒவ்வொரு துளியையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மழை நீரை பிடி என்ற அரசின் செயல்பாட்டை மக்கள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 40 C-295 ரக போர் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். சிறு குறு நிறுவனங்கள் மட்டுமின்றி நமது விண்வெளித்துறைக்கும் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பேச்சு. பிரதமர் மோடிக்கு செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசன் விருது. விக்டோரியா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி. இந்தியா செஷல்ஸ் இடையே பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா செஷல்ஸ் நாடுகள் இடையிலான தொழில்துறை மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியேற்போம். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. கடல்சார் அண்டை நாடுகள் என்ற வகையில் கடற்கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இந்தியா செஷல்ஸ் நாடுகள் உறுதி. இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பே இருதரப்பு நல்லுறவின் இலக்கு என்றும் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பேச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்க உள்ளதன் எதிரொலி. பஹல்காம் மற்றும் பாதல் வழித்தடங்களில் பாதுகாப்பு ஒத்திகையை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்கள்.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காணவில்லை என டெல்லியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. ராகுல் காந்தி இன்னும் விடுமுறை மனநிலையில் இருந்து மீளவில்லை என குறிப்பிட்டு போஸ்டர். நவீன டேட்டிங் முறைகளை பற்றி ஆழமாக புரிதல் உள்ள சீஃப் பிரேக்கப் ஆபீசர் வேலைக்கு தேவை என dating.com வினோத அறிவிப்பு. காதலை பிரிக்கும் வேலையில் ஈடுபடுவோருக்கு மாதம் 2,80,000 ரூபாய் சம்பளம் என அறிவிப்பு வெளியானதால் காதலர்கள் பகீர். அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதல்கள் இனியும் தொடர்ந்தால் அமைதி பேச்சுவார்த்தை முழுமையாக நிறுத்தப்படும். ஹார்முஸ் நீரிணை மீதான அமெரிக்காவின் செயல்பாடுகள் பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலாக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை. இத்தாலியின் புகழ்பெற்ற வெஸ்பா ஸ்கூட்டர் அறிமுகமாக 80 ஆண்டுகள் நிறைவு. ரோமில் நடைபெற்ற சிறப்பு கண்காட்சி ஸ்கூட்டர்களின் அணிவகுப்பு. சீனா மற்றும் ரஷ்ய விமானப்படைகள் இணைந்து 11வது கூட்டு வியூக வான் ரோந்து பயிற்சி. வான் பாதுகாப்பு பயிற்சியில் ஈடுபட்ட காட்சி வைரல். பாரிஸ் தலைநகரின் முக்கிய பகுதிகளில் விடிய விடிய இடியுடன் கொட்டி தீர்த்த கனமழை. உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் மீது மின்னல் தாக்கும் காட்சி இணையத்தில் வைரல். கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ள ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பீரங்கிகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். மக்களின் போராட்டங்களை கலைக்க மட்டுமல்ல, அவர்களின் மனங்களை குளிர்விக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்கை மழையில் உற்சாக குளியலிட்ட மக்கள். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆப்பிரிக்க நாடுகள் வரலாற்று சாதனை. களமிறங்கிய மொத்தம் 10 ஆப்பிரிக்க அணிகளில் 9 நாடுகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 7 போட்டிகளில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற பெருமை பெற்றார் லியோனல் மெஸ்ஸி. ஜோர்டான் அணிக்கு எதிராக கோல் அடித்ததை அடுத்து புதிய சாதனை படைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிப்பு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.